ஆதியோகிய திருமணத்துக்கு சம்மதிக்க வைக்க பார்வதி தேவி எவ்வளவு பிரயத்தனப்பட்டாங்கன்னு தெரியுமா? வாங்க சொல்றேன். பார்வதியின் கடுந்தவம். ஆதியோகியோட முதல் மனைவி சதி மிகவும் மனம் உடைந்த நிலையில உயிர் விட்டாங்க. அவங்களே பார்வதியா மறுஜென்மம் எடுத்து சிவனின் மனைவியாக விரும்பினாங்க. ஈசனோட மனதை வெல்வதற்காக தீவிரமான சாதனால ஈடுபட்டாங்க. கடும் குளிர் பிரதேசமான இமயமலையில தவம் செய்யும் போது கூட வெறும் 2 இலைகளை மட்டுமே ஆடைய அணிஞ்சதுனால பார்வதி தேவிக்கு விபர்ணா அப்படிங்கிற பேர் வந்துச்சு. பல வருஷத்துக்கு பிறகு கண் திறந்த ஆதியோகி தனக்காக தவம் புரியும் பார்வதியை பார்த்து, தவத்துல ஈடுபட்டிருக்கும் என்ன சுத்தி எந்த விதமான பெண்மையின் வாசமும் இருக்கக்கூடாதுன்னு பார்வதிய நிராகரிச்சிட்டாரு. ஆனா பார்வதியோ ஆதியோகியோட வாதத்தை ஏத்துக்கல. மழையோட வாசம், காற்றோட சுவாசம்னு இது எல்லாமே பிரகிருதி, அதாவது இயற்கை தானே, அது பெண்மை தானே, அதை மட்டும் எப்படி ஏத்துக்கிறீங்கன்னு வாதாடினாங்க. இதை கேட்ட ஆதியோகி மனசுக்குள்ள அந்த வாதத்தை ரசிச்சாலும் தான் கோபமா இருக்கிற மாதிரியே காட்டிக்கிட்டு பார்வதிய அந்த இடத்தை விட்டு போக சொல்லிட்டாரு. அப்ப கூட மனம் தளராத பார்வதி முன்பை விட கடுமையான தவத்தை மேற்கொள்ள ஆரம்பிச்சாங்க. ஒரே ஒரு இலையால மட்டுமே தன்னை மறைச்சுக்கிட்டு கடும் குளிரையும் பொருட்படுத்தாம தவம் புரிய ஆரம்பிச்சாங்க. இதனால பார்வதி தேவிக்கு ஏகாபரணா, ஒரு இலை அணிந்தவர்னு பேர் வந்துச்சு. காலப்போக்குல பார்வதி முற்றும் துறந்த யோகியா பல வருடங்கள் தவம் செய்து கடைசியா அந்த ஒரு இலை கூட அணியாம தவம் செய்ய ஆரம்பிச்சாங்க. இதனால அவங்களுக்கு அபர்ணா, இலை இல்லாதவர் அப்படிங்கிற பெயரும் வந்துச்சு. பார்வதியோட கடும் தவத்தினால ஏற்பட்ட சக்தி சூழ்நிலை ஆதியோகிய அவரோட தவத்திலிருந்து மெல்ல மெல்ல வெளிவர செஞ்சது. இறுதியில தன்னை மணப்பதற்காக பல வருடங்கள் பார்வதி செய்த கடும் தவத்தின் பயனா பார்வதிய திருமணம் செய்து கொள்ள சம்மதிச்சாரு ஆதியோகி. இப்படிதான் பார்வதியின் கடும் தவமும் இமைப்பொழுதும் சிவன் மேல இருந்த மாறா கவனமும் பற்பல வருடங்களுக்கு பின் ஆதியோகியோட இணைய வச்சது.